வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். வந்து ஆற்றுல தோசை தான் பண்ண போகிறோம். கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தா ஒரு நாளைக்கு, குழந்தையெல்லாம் கூட இருந்தா. தோசைங்கவும் எப்போவும் தோசை அடிக்கடி சாப்பிட்றோமேன்னு சொல்லி கொஞ்சம் இதாக ஃபீல் பண்ணா குழந்தையெல்லாம். உடனே சரின்னு சொல்லிட்டு கேரட் ஒன்று எடுத்து 2 எடுத்து துருவிண்டு, வெங்காயத்தை பொடியாக நறுக்கிண்டு, பச்சை மிளகாய் அதோட நறுக்கி போட்டுண்டு, இந்த மாதிரி தோசையில் மேலாப்பில் தூவி, அது கூட கொஞ்சம் இட்லி மிளகா அப்படி தோசை மிளகா அப்படி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் லைட்டாக போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடி வச்சு வேக வச்சேன். எண்ணெய் நல்லா விட்டு வேக வச்சு எடுத்தால் சூப்பராக பிடிச்சிருச்சு. குழந்தைகளுக்கு ஆண்டி சூப்பராக இருக்குது ஆண்டி, செமையாக இருக்குது, இன்னும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ நம்ம சாதாரண தோசை அப்படிங்கிறது காட்டிலும் இந்த மாதிரி ஸ்டஃப்டாக ஏதாவது கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு பிடிக்கும், ப்ளஸ்ஸு சத்தானதும் கூட. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இது உண்மையிலேயே அருமையான ரெசிபியாகவே இருந்தது. ஏன்னா குழந்தைகள் பார்க்குறப்ப இதுக்கு தக்காளி சட்னி ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒன்றுமே வேண்டாம், தேவைப்பட்டால் தக்காளி சட்னி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்குன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப அருமையான கேரட்டு வெங்காயம் ஆனியன் தோசை ரெடி, சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆற்றுல